So, very good afternoon, good morning to one and all present here. So, on behalf of College Dunia, we are at C. Kandasamy Naidu College of Arts and Science, and today I am here with Principal Sir, and we are very hearty welcome, sir. So, now can you please explain about you, sir? Yeah. A very good morning. வணக்கம். ஸ்ரீ கந்தசாமி நாயுடு காலேஜ், சென்னை அண்ணா நகர், ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த கல்லூரி இருக்குது. சென்டர் ஆஃப் த மெட்ராஸ். இந்த கல்லூரியில் வந்து ஒரு 1967 தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி பச்சைப்பாஸ் ட்ரஸ்ட்னு ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்டினுடைய கீழே 6 கல்லூரிகள் 7 பள்ளிகள் இயங்கி வருகின்றன. பச்சையப்ப முதலியாருடைய எஜுகேஷன் ட்ரஸ்ட் இது. 1842 பிரித்தானியருடைய நிதி உதவி இல்லாமல், பிரிட்டிஷாருடைய ஃபண்டிங் இல்லாமல் தொடங்கப்பட்ட முதல் இந்திய சுதேசி நிறுவனம் தான் பச்சையப்ப வள்ளலுடைய நிறுவனம். அவர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் தர்மத்துக்கும் வாரி வழங்கிய வள்ளல். இதனுடைய மதிப்பு என்பது 40,000 கோடி என்று சொல்கிறார்கள். அவ்வளோ பெரிய மனம் பாருங்கள். அந்த மாதிரி மனம் படைத்த ஒரு வள்ளல் வழங்கிய இடம். இந்த 4 இடம் கந்தசாமி நாடு என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு வள்ளல். அவருக்கு ஆண் வாரிசு இல்லை. ஆகையால் ஒரு கல்லூரியை, ஆண்கள் படிப்பதற்காக ஒரு கல்லூரியை தன்னுடைய வாரிசுகளுக்கு சொத்தை கொடுத்துட்டு மீறி சொத்தையெல்லாம் ஏழைகளுக்காகவும் கல்விக்காகவும் எழுதி வைத்த ஒரு பெருந்தகை. அந்த பெருந்தகை தான் கந்தசாமி நாயுடு. அவருடைய ஒரு கொடையால் தான் நான் இங்கே முதல்வராக அமர்ந்திருக்கிறேன். மாணவர்கள்லாம் படித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு கல்லூரி. இங்கே நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற ஐடி ஃபீல்டு, அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் செக்டாரில் நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கிற திறமையான இளைஞர்கள் தேவை என்பது இன்றைக்கி தெரியுது. நம்ம அந்த இளைஞர்களை உருவாக்கிற ஒரு பயிற்சி பட்டறையாக தான் இந்த கல்லூரியை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மாணவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியம் நம்ப மாட்டீங்க. நாங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி 2 லட்சமோ 3 லட்சமோ வாங்குறதில்ல. டே காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3,000 ஆர் 2,000 எய்டட். ஏன்னா இவ்வளோ வள்ளல் கொடுத்த பணத்தில் எய்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஈவினிங் காலேஜ் 35,000-30,000 வாங்குகிறோம். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கொடுத்து நான் வாங்குறதில்லை. நாங்கள் அந்த ஏழை மாணவர்களுக்கு சிறந்த முறையிலே கல்லூரி நிர்வகித்து வருகிறோம். நான் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கமிட்டி செட்டப் பண்ணி முதல்ல கல்ச்சுரல்ஸ், மாணவர்கள் இல்லை என்று வருத்தப்பட்டார்கள், கல்ச்சுரல்ஸ் நடத்தணும். அதுக்காக ஒரு 6 கல்லூரிகள் போட்டி நடத்தணும். விரிந்த அளவில், பெரிய லெவலில் இன்னொரு கல்லூரிகள் நடத்த போகணும்னா அடுத்த நேக் விசிட் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக நேக் விசிட் வரப்போகிறாங்க. பீர் கமிட்டி விசிட் வர 19-20 வரப்போகிறாங்க. வந்துக்கிட்டு இந்த கல்லூரிக்கு ஒரு கிரேட் கொடுக்கும்போது அகில இந்த அளவில் அதற்கான வாய்ப்புகள், வசதிகள்லாம் பெருகும். இந்த கல்லூரியில் படிச்சுட்டு மிகப்பெரிய ஸ்காலர்ஸ்லாம் ஆகிருக்கிறாங்க. கிரேட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பக்தவத்சல பாரதி இந்த கல்லூரியில் படித்தவர் தான். டிசிஎஃப்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 பேர் இங்கே லீடிங்கில் இருக்கிறாங்க. ஐஆர்எஸ், ஐபிஎஸ், இந்த பழைய மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுற வேலையை தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். 50-60 ஆண்டுகள் ஒரு வரலாறுடைய கல்லூரி. ஆனால் எங்களுடைய ஸ்பெஷல்னா குறைந்த பணத்தில் நிறைந்த கல்வி சேவை தான் எங்களுடைய இலக்கு. எங்களுடைய எய்ம், விஷன் என்பது குறைந்த செலவு தான். ஆனால் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் நீ ஏழையாக இருக்கிறவன்னு தவறு இல்லை, ஆனால் கோழையாக இருக்கிறது தான் தவறு, உனக்கு அறிவு கொஞ்சம் வர நாங்கள் தர்றோன்னு சொல்லி பயிற்சி பெற்று எங்கள் மாணவர்கள் மிகச்சிறந்த முறையில் டீம்டு பள்ளியில் படிக்கிற கல்லூரியை விட எங்கள் கல்லூரி மாணவர்கள் சாதனை படைக்கிறாங்க. மாணவர்கள் சாதிக்க முடியும் என்பதை காட்டுறோம். படிப்பு என்பதும் வறுமை என்பதும் அவனுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அவனை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த வள்ளல்கள் கொடுத்தது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய கல்வி சேவை. இந்த விஷயம் அதுதான் எங்களுக்கு. இந்த மாணவர்களை வந்து அப்டேட் பண்ணி விடணும். சோஷியல் ஈக்குவாலிட்டி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அதை முதல்ல எஜுகேஷன்லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்தால் தான் எல்லாருக்கும் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்ன மெயின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் இல்லை, ட்ரைனிங் இல்லை, ஸ்கில் இருக்குது, அதை யூஸ் பண்ண தெரியல. ஹவு டு யூஸ் த ஸ்கில், அது ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம். நாங்கள் மீனை அப்படியே கொடுக்கறது இல்லை, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். மீனை கொடுத்தா அன்னைக்கு பசி தீர்ந்துடும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் வாழ்நாள் முழுக்க அவன் மீனை
கேட்க மாட்டான், அவனை பிடித்துக் கொள்வான். அதுதான் எங்களுடைய மிஷன் என்ற நோக்கத்தை போயிட்டு இருக்கோம். அதனால் வெப்துனியா ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. கல்லூரி மாணவர்கள்லாம் ஒருங்கிணைச்சிட்டு இருக்குது. எங்கள் மாணவர்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெப்சைட்டுடைய அந்த நல்ல கல்விப்பணி வளரவும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவர் முதல்வர் கந்தசாமி நாயுடு கல்லூரி, சென்னை. So very thank you, sir, for your valuable information as well as your time. So thank you, sir. Thank you.